இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வீட்டில் எப்போதும் செல்வ வளம் நிலைத்து நிற்க சில எளிய பரிகாரங்களை பத்தி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். எப்போதும் செல்வம் வீட்டில் நிலைத்து நிற்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலையில் லட்சுமி குபேர பூஜை செய்யுங்கள். குபேர ஓரையில் லட்சுமி குபேரரை வழிபட செல்வம் நிலையாக வரும். பணம் என்றால் யாருக்கு தான் பிடிக்காது? சரி, குபேர ஓரை என்றால் என்ன? வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாள் என்பது போல் வியாழக்கிழமை குபேரருக்கு உரியது. அதிலும் வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 6:30 மணி வரை உள்ள காலத்தை குபேர ஓரை என்றே சொல்வார்கள். இந்த நேரத்தில் குபேரனுக்கு குத்து விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அதிரசம், பாயாசம், கற்கண்டு, ஊறுகாய் வைத்து குபேரனை வழிபட்டால் கடன் தொல்லைகள் அகன்று செல்வம் பெருகும், குடும்ப சந்தோஷம் அதிகரித்தல் என நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பார்கள். வீட்டில் செல்வ வளம் சேர சில வழிகளை செய்து பாருங்கள் நம்பிக்கையுடன். வீட்டில் ஏற்றும் 2 காமாட்சி விளக்கில் நெய் போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாட்சம் ஏற்படும். வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும். வீட்டில் பலவித ஊறுகாய் வைத்திருக்கவும், ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர், பணம் கிடைக்கும். எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும். நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்த தரவும், பின் மஞ்சள் குங்குமம் தரவும். இதனால் ஜென்மாந்திர தர்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும். அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது, தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது, அன்று பூஜை காலை பொழுது செய்யக்கூடாது. முதலில் பித்ருக்களை வழிபட்ட பிறகு எந்த பூஜையும் செய்ய வேண்டும். வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால், தயிர், குடிநீர், உப்பு, ஊசி, நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது, பணம் ஓடிவிடும். பொதுவாக இறை பக்தியில் இருப்பவர்களிடம், அதாவது மகான்களின் ஆசி பெறுவது புண்ணிய பலன் கூடும், பணவரவு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் மொச்சை, சுண்டலை மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியம் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் 12 மணி அரவாணிக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும். யார் ஒருவ ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3 சுக்கிரன் உச்சம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கிர உரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கிர திசைதான். பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும், நீரில் கலந்து குளிக்கவும், வீட்டில் தெளிக்கவும். 45 நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும். முழு பாசி பருப்பை வெல்லம் கலந்து நீரில் ஊற வைத்த பின் அதனை மறுநாள் பறவைக்கு, பசுவிற்கும் அளித்திடவும். இதனை தொடர்ந்து செய்து வர பணத்தடை நீங்கும். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வழங்கிட பணம் வரும். பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட பணம் வரும். பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும். அது துலா லக்னம் மற்றும் ரிஷப லக்னம் பெண்களாக இருப்பது மிகவும் சிறப்பு. பசும்பாலை சுக்கிர உரையில் வில்வ மரத்துக்கு ஊற்றவும் 24 வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக பணம் வரும்.